Hello guys, welcome back to TechWithJanaJohn. உள்ள என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம்ல லைக் பண்ண போஸ்ட் எல்லாமே எப்படி வந்து அன்லைக் பண்றது. ஸோ நிறைய போஸ்ட் அவுட் இருக்கட்டும். ஸோ எல்லா போஸ்ட்டையும் வந்து ஜஸ்ட் ஒரே கிளிக்ல பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அன்லைக் பண்றது. ஸோ அதான் பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எப்படி வந்து லைக் பண்ண போஸ்ட், அதாவது நம்ம லைக் பண்ற போஸ்ட் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு சப்போஸ் அதை உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் தரேன், அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நீங்க உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே, வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறோம்னா இந்த மேலே இருக்க இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்ம ஆட் போஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த 3 லைனை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு செட்டிங் அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம செகண்டில் இருக்கல யுவர் ஆக்டிவிட்டி, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணால் இதில் வந்து நம்ம போடுற எல்லா இன்ட்ராக்ஷன், அதாவது நம்ம போஸ்ட் எல்லாமே இங்கே தான் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதில் இன்ட்ராக்ஷன் இருக்குது பாருங்கள், 3ஆவதுல இருக்குது. ஸோ அந்த இன்ட்ராக்ஷனை பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணால் கமெண்ட்ஸு, லைக்கு, ஸோ கீழே லைக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த லைக்கே கிளிக் பண்ணி ஸோ நம்ம லைக் பண்ண எல்லா போஸ்ட்டுமே இங்கே தான் வந்திருக்கு. ஸோ இதில் தான் நம்ம வந்து அன்லைக்குமே பண்ண போனோம். ஸோ இந்த இடத்துல எப்படி அன்லைக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட்னு சொல்கிற ஆப்ஷன் பார்த்தீங்களா ப்ளூ கலரில், அது செலக்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை போஸ்ட்டு நீங்கள் வந்து அன்லைக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா போஸ்ட்டுமே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கீழே பாருங்கள் அன்லைக்குன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கா, 16 வந்திருக்கு. மொத்தமாக 16 போஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியிருக்கோம். 16 பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, அது அன்லைக் ரெட் கலரில் இருக்குது, அது கிளிக் பண்ணால் மேக் ஷோர் நீங்கள் வந்து அன்லைக் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அன்லைக் அப்படின்னு கொடுத்தா போதும் கைஸ். ஸோ அந்த போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அன்லைக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா போஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எல்லாமே இங்கே பாருங்கள் ஐயோ அன்லைக்டு 16 போஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ கீழே வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தாங்க இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் போஸ்ட் அன்லைக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வேலை வந்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அதுக்கு யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுறேன். வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் வந்து இதை பற்றி நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.